Taste the Daily. கடலூர் மாவட்டம் விஜயநகரம் கிராமத்தில் உண்ணி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நபரின் வீட்டிற்கு முன் சுகாதாரத்துறை பெயரளவில் தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உண்ணி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட புது வெண்ணக்குழி பகுதியைச் சேர்ந்த சிவகுரு என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த காய்ச்சல் பரவுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய செடி கொடிகள் மற்றும் முட்புதர்களை அகற்றாமல் சம்பந்தப்பட்ட நபரின் வீட்டை சுற்றி ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ப்ளீச்சிங் பவுடரை மட்டும் தூவிவிட்டு சென்றுள்ளனர். இதன் காரணமாக மீண்டும் அப்பகுதியில் உண்ணி காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெண்ணலூர் ஊராட்சியில் கழிவுநீர் கலந்து ஆதி திராவிடர் காலனி குளம் மாசடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்ணலூர் ஊராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்காததால் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் தூர்வாரப்படாததால் குளத்தில் ஆகாய தாமரை சூழ்ந்து புதர்மண்டி காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை சுற்றிய பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது விவசாயிகளை வேதனையடைய வைத்துள்ளது. வேதாரண்யத்தை சுற்றிய கோடியக்கரை, ஆயக்காரன் புலம் மற்றும் கரியாப்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 3 அடி முதல் 4 அடி வரை மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதில் சுமார் 5000 ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் மழை ஓய்ந்த பிறகு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்பார்த்து காத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலை மற்றும் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தேத்தாக்குடி ரயில்வே சுரங்கப்பாதையில் சுமார் 6 அடி வரை மழைநீர் தேங்கி நின்றது. அதேபோல் யாதவபுரம் சாலையிலும் 1 கிலோமீட்டர் தூரம் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சேதமடைந்த சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கூடலையாத்தூர் கிராமம் பெரிய தெரு பகுதியில் உள்ள சாலை பல மாதங்களாக சேதமடைந்து சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் தற்போது பெய்த மழையால் இந்த பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் பரப்பிலான குறுவை நெற்பயிர்கள் மழையில் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் உப்பூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் பரப்பிலான குறுவை நெல்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்தன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்த நெற்பயிர்கள் மூழ்கியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க விவசாய விரோத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள தேனாரில் மாநகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை கழிவுநீரை திறந்து விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாநகராட்சியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் செல்லும் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டதால் ஆள் நுழைவு குழாய்களிலிருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் தேங்கியது. மேலும் மாநகராட்சி நிர்வாகம் தேனாறு மற்றும் அமராவதி கண்மாயில் கழிவுநீரை திறந்து விடுவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் இருப்பதாக அச்சம் தெரிவித்திருக்கின்றனர்.